சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் அயனாவரத்தில் உள்ள அரசு பள்ளியில் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. அதாவது 120 படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங், அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து நேற்று நள்ளிரவு முதலே பெரும் பதற்றத்துடன் காணப்பட்டது. அதே போல அவர் இருக்கக்கூடிய அயனாவரம் பகுதியும் தற்போது அவர் அயனாவரத்தில் இருக்கிறார். மேலும் பெரம்பூரில் அவர் தற்போது வீடு கட்டி வருகிறார். இங்கு இந்த பெரம்பூர் பகுதியில் தான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் இங்கேதான் அமைந்துள்ளது. அந்த தலைமை அலுவலகத்துக்கு அருகிலே தான் அவர்கள் தற்போது புதிதாக ஒரு வீடு கட்டி வருகிறார். அந்த இடத்தில்தான் நேற்று நள்ளிரவு அவர் படுகொலை செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது முதல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்துள்ளது. அங்கிருந்து அவருடைய உடலானது நேராக அயனாவரத்தில் உள்ள அவருடைய அடுக்குமாடி இல்லத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு அவருடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் அஞ்சலி செலுத்தப்பட்டு அங்கிருந்து நேரடியாக பெரம்பூரில் உள்ள அவர் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைமை அலுவலகத்துக்கு வரவழைக்கப்பட்டு அங்கு சிறிது நேரம் இந்த தலைமை அலுவலகத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட்டு பின்னர் அங்கிருந்து பெரம்பூரில் உள்ள பந்தல் தோட்ட பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சென்னை வானிலை பள்ளியில் இங்கு அவருடைய உடலானது பொதுமக்கள் பார்வைக்காக இந்த இடத்தில் வைக்கப்படுகின்றனர். இன்று ஒரு நாள் முழுவதும் தொடர்ந்து பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படக்கூடிய அவருடைய உடலானது நாளை அவருடைய தேசிய தலைவர் மாயாவதி அஞ்சலி செலுத்துவதற்காக வருகிறேன் என்று அவர் ஒரு வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தற்போது இங்கு அவருடைய உடல் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கக்கூடிய அந்த மாநில பள்ளி இது தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் துரிதமாக நேற்று நள்ளிரவு மழை பெய்த காரணத்தால் அங்கு அந்த பார்வை வைக்கக்கூடிய இடத்தில் சேரி சதவீதம் இருக்குவதால் அந்த இடத்தில் தற்போது அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியிலும் அதாவது பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கக்கூடிய இந்த பள்ளி சுற்றி உள்ள இடங்களிலும் காவல்துறையினர் அனைவரும் பாதுகாப்புக்காக எந்த விதமான அசைவங்கள் நடந்து விடக்கூடாது என்பதற்காக தீவிர கண்காணிப்பிலும் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனந்த், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.